காட்ட போறேன். தரமான தீர்ப்பை வழங்கியிருக்கும் நடுவர்களுக்கும் தடையினர் தரும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தட்டு போராமத்திற்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் ரோஜா இதழ் போல் இருக்கும் மாணவர் கண்மையினங்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனக்கொண்ட தலைதான் ஜான்சிராணி. ஜான்சிராணி பெண்கள் வீட்டு வெளிக்காட்டிதான் பாபோடு வீரப்பமே ஜான்சிராணி. பொதுவா பெண்கள் வீரத்தை வெளிக்காட்டிலே அதுவும் ஜான்சிராணி வாழ்ந்து பெண்கள் ஆண்கள் அறிக்கை ஏற்றினாங்க. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து வீரப்பெண்மை தான் ஜான்சிராணி. ஜான்சிராணி இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் மோடியமத்தா மற்றும் பக்கிராய் பா என்ற தம்பதிக்கு நவம்பர் 19, 1828 ஆண்டு மகாராய் பெண் அவருக்கு அவர் பெற்றோர் வைத்த பெயர் மணிகனிகா. ஒரு குடும்பத்தின் அன்பாக மனம் அழைத்தார். 4 வேலையுடைய தாய் இருந்திட்டா. ஆனால் ஜான்சிராணி தனவென்று வளர்ந்தார். சிறுவேளை போர் புரியும் மாசியோடு வாழ்வீச்சு குடியேற்ற போரிகளை கற்றுக்கொண்டார். ஜான்சிராணிக்கு திருமணம் செய்யும் நேரத்தில் அப்போது ஜான்சிராணி ஆட்டுக்குண்ட மன்னர் கங்காதரா தன் மகாரான மணிகனிகா திருமணம் செய்து வைத்தார். எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 4 மாதத்தில் குழந்தை இருந்தது. ஆனா ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்த்தாச்சு. மணிகனிகாவுக்கு ஜான்சிராணி வந்ததும் லட்சுமிபாய் சிறப்பு பட்டம் கொடுத்தது. ஜான்சன் ராணியாக அடியில் அமர்ந்தார். அன்றிருந்த வியற்பெறான மணிகனிகா மறைந்து ஜான்சிராணி லட்சுமிபாய் என்றானது. மகனிற்கு மன்னருக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுகிறது. மன்னரும் உடல்கள் பாதித்திருந்தார். மன்னர் ஆங்கிலேயர்கள் சட்டப்படி அரசாசிரியர் மன்னராக ஏற்கொண்டிடப்படுவார். வளர்ப்பு மகன் சேக முடியாதா? ஆனால் ஜான்சிராணி கோட்டை விட்டு வெளியில சொன்னார்கள். தன் மகன் மற்றும் மாடல் படையுடன் காலியக்க படையெடுத்தார் ஜான்சிராணி. ஜான்சிராணி வாழ்ந்து வேந்தின கண்ட படை வீடுகள் அவன் நெருங்க பயந்தனர். ஒரு பேர் எவ்வளவு சுலபமாக பாதிச்சினார். காளி மன்னரை திகழ்ந்தார். அந்த காளியை கைப்பற்ற தங்களது பெரிய படையுடன் காளியக்க படையெடுத்தனர். அந்த முடிவில் பிறகு ஆங்கிலேயர்கள் காளியை கைப்பற்ற தங்களது பெரிய படையுடன் காளியக்க படையெடுத்தனர். அந்த போரில் ஜான்சிராணி சண்டைக்கு போராடினார்கள். அந்த போரில் ஜான்சிராணி ஆண் வேஷம் போட்டு சண்டைக்கு போராடினார். அந்த போரில் சண்டைக்கு சமாளிக்க முடியாமல் எதிரிகளை படையுடன் தாக்கப்பட்டு 1858 ஜூன் 18 வீரமரணம் அடைந்தார். ஜான்சிராணி மறைந்தும் அவருடைய வீரம் இந்த மக்கள்கிட்ட பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி புத்தகத்தில் ஜான்சிராணி பற்றிய